மலையாளத்துல சாபுமேன் ஒருத்தர் சபரி மாதிரி எதுவுமே பண்ணாம இருந்தாரு. அந்த ம். இல்ல அது 1 ஹவர்ல அத காட்டுனாங்களா? அவர் வந்து அந்த மாரி சும்மாவே நிக்க வச்சிருக்காங்க அப்படின்றது காட்டுனாங்களா? ஏன்னா வந்து அது காட்டுனா தானே சிம்பத்தியா போகும். இஃப் இல்ல இஸ் எனக்கு நாட் டூயிங் புரியல எனிதிங். ரசிகன். ஐம் இல்லப்பா சாரி. முடிக்கவே இல்ல. அவங்க யாரோ பேசுறாங்க. சரி விடுப்பா. யாரு பேசுறாங்க? யாரு பேசுறாங்க? பூர்ணி அக்கா ரசிகன் தான். தாத்தா பூர்ணி. பேசும்போது பூர்ணி. குறுக்க சண்டை வந்துட்டாங்க. போட வந்தேன். ஐயோ தாத்தா பேசிட்டு இருந்தாரா? ஆமா. எனக்கு கேட்கவே இல்ல. ரசிகன் பேசுறது மட்டும் கேட்கவே தான் இல்லையே. கேட்டுச்சு. எனக்கும் சாரி கேட்கல. சாரி சாரி தாத்தா. எனக்கு ரசிகன் பேசுறது மட்டும் தான் கேட்டுச்சு. எனக்கும் தாத்தா பேச கேட்கன்னு சொல்லி தான் நான் நடுவுல இல்ல பேசினேன். நான் பேச ஆரம்பிச்சேன் மலையாள சாபுமேன்னு. அப்போ ஓகே. இல்லையே யாருமே பேசலையே, மியூட்ல தானே இருக்காங்கல்ல. இல்ல இல்ல சார் வந்து மலையாள சாபுமான் பத்தி சொல்ல வரும்போது பூர்ணி குறுக்க வந்தாங்க. அங்கதான் சார் திருப்பி மியூட்ல போயிட்டாங்க. இல்ல சீரியஸாவே கேட்கல அது. தாத்தா சாரி தாத்தா. எனக்கு நான் ரசிகன் மட்டும் வாய்ஸ் மட்டும் தான் கேட்டுச்சு எனக்கு. உங்க வாய்ஸ் கேட்கல இல்ல தாத்தா. அவங்கள அப்பதான் கீழே லிசனர்ல இருந்து அக்செப்ட் பண்ணி மேல தூக்கணும். ஒருவேளை அந்த கேப்ல அவங்களுக்கு கேட்டிருக்காது பூர்ணிக்கு. சரி மியூட்ல இருங்க தாத்தா. இல்லைங்க ஏதோ வாய்ஸ் பேக்ரவுண்ட் வாய்ஸ் வந்துட்டே இருக்கு. மைக் யாருது ஆட? நான் பேசுறது கேக்குதா? கேக்குது தாத்தா, கேக்குது கேக்குது சார், கேக்குது தாத்தா. தாத்தா, கேக்குது சார். பேசுங்க. சாம் உனக்கு தான் பேக்ரவுண்ட் நாய்ஸ்னு நினைக்கிறேன். இல்லைங்க நான் வெளில போயிட்டு வரேன். ஏதோ வாய்ஸ் வந்துட்டே இருக்குது. பிரியங்கா ஏதோ சொன்னாங்கன்னு. ஓகே தாத்தா போயிட்டு வாங்க. ஹாய் மத்ரோ. இல்லையே நான் மியூட்ல தானே வச்சிருக்கேன். என் வாய்ஸ் வரதுக்கு சான்ஸே இல்ல. எல்லார் மைக்கும் மியூட்ல தான் இருக்கு. பேக்ரவுண்ட் வாய்ஸ் இருக்கு. உங்க பேக்ரவுண்ட் நாய்ஸ் இருக்கு. மைக் ஆன் பண்ணும்போது இருக்கா? ஆமா. இல்ல தாத்தா சொல்றது ஷோல நடக்கிறது ஏதோ ஒன்று ஓடுதுன்னாங்க. தெரியலையே. கிச்சன்ல என்னங்க இவ்வளவு ஸ்ட்ரகிள் பண்றாங்க? வியானா தான் எல்லாமே பண்ற மாதிரி இருக்கு எனக்கு இன்னைக்கு கிச்சன்ல. ஆக்சுவலி ரசிகன் ப்ரோ அதுதான் பார்த்தேன். சாண்ட்ரா, வினோத் ப்ரோ, வினோத், திவாகர் மட்டும்தான் இது பண்ணாம இருக்கு. அது வியானா மட்டும்தான் எல்லாமே பண்ற மாதிரி இருக்கு. ஒரு நிமிஷம் தாத்தா பேசுங்க தாத்தா. மலையாளத்துல சாபுமான் ஒருத்தர் ஒண்ணுமே பண்ணாம இருந்தாங்க. அவங்கள இந்த ஹோட்டல் டாஸ்க்ல ஸ்டாச்சு ஆக்கிட்டாங்க. பட் அவருக்கு தான் நிறைய ஸ்டார்ஸ் வந்துச்சு. ஸோ அந்த மாதிரி இவருக்கு நிறைய ஸ்டார்க்காக கொடுத்தாங்களோ சிம்பத்திக்காக கொடுத்தாங்களோ என்னன்னு தெரியாது. பட் நடந்துச்சு அது. அதே மாதிரி உள்ள சாஃப்ட் பாயில்டு எக்கு பண்ண வரல யாருக்கும். வியனா நிறைய 2-3 மிஸ்டேக் ஆயிடுச்சு. நிறைய முட்டை. அதுக்கப்புறம் வினோத் வந்து சாஃப்ட் பாயில் எப்படி பண்ணுறதுன்னு அவங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டு போனாரு. அப்புறம் என்ன ஆச்சு தெரியல. இல்ல அப்புறம் தாத்தா பண்ணிட்டாங்க. வீணாவும் சாண்ட்ராக்கும் எடுத்து கொடுத்துட்டாங்க. ஓகே. அது டைமிங் கிடையாது இல்லையாங்க, ரொம்ப கஷ்டங்க. டக் டக்குன்னு கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க ஆர்டரை. அப்படி இல்லை, சாஃப்ட் பாயில் எக்குக்கு இவ்வளோ நிமிஷம் தான் வைக்கணும்னு இருக்கு. அது ரொம்ப ட்ரிக்கி. அது இப்ப ஏதோ ஃபைட் போச்சு இப்ப லைவ்ல கூட. இப்ப ஓடிட்டு தான் இருக்குது. கிச்சனாலே ஃபைட் தானேங்க. எப்ப பாரு கிச்சன்ல சண்டை போட்டுட்டே தான் இருப்பாங்க. அதுதான் இப்ப ஏதோ சைலண்டா இருந்துச்சு. அதுக்குள்ள நெக்ஸ்ட் ஆரம்பிச்சிட்டாங்க. இல்ல அங்க இன்னொரு என்னடா கம்ப்ளைண்ட் வந்துச்சு பாத்தீங்களா? அங்க இன்னொரு கம்ப்ளைண்ட் வந்துச்சு. அதுதான். அங்க என்னன்னா பாரு வந்து மோர் ஸ்கிரீன் டைம் எடுக்கிறாங்க, மிச்சவங்களுக்கு சான்ஸ் கொடுக்க மாட்டாங்கன்னு சொல்லிட்டு பிரவீன் கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு இருந்தாரு ஒரு 30 minutes பேக். அது இப்போ வந்து திவ்யாவும் விக்ரமுக்கு ஏதோ ப்ராப்ளம் போல அந்த ஆக்டர் சொன்னதுக்கு. அதுவும் இப்போ நெக்ஸ்ட் கிரியேட் பண்ணிட்டாங்க. இப்பதான் லைவ் ஓடிட்டு இருக்கு. ஓகே. ஆக்சுவலா அந்த ரூம் சுத்தி காமிக்கும் போது வினோத் வந்து வினோத்ன்ற பேரு நானுமே பிரவீன் வந்து சுத்தி அவர் வந்து இது பண்ணிட்டு இருந்தாரு. அதுக்கப்புறம் பாரு சொல்லுவாங்க இது வந்து எங்க வேலை, நீங்க வெளியில நில்லுங்க அப்படின்ட்டு. அதுவும் கேட்காம உள்ள வந்து கண்டென்ட் கொடுக்க ட்ரை பண்ணுவாரு. அப்ப பிக் பாஸ் சொல்லுவாரு
மேனேஜர் அண்ட் அசிஸ்டன்ட் மேனேஜர் தான் ரூமை சுத்தி காமிக்கணும். மீதி பேர்லாம் அவங்கவுங்க இதுல அவங்கவுங்க பொசிஷன்ல போஸ்ட்ல போய் நிக்க நிக்கணும். போஸ்ட்ல போய் நின்னுங்க அப்படின்னு. அதுக்கப்புறமும் திரும்பியும் அந்த இன்ட்ரோடியூஸ் பண்ணும்போது அவர் வந்து முன்னாடி வந்து ஆர்டர் எடுப்பாரு. ஆக்சுவலா ஆர்டர் எடுக்கிறது யார் எடுப்பா? ரூம் சர்வீஸ் எடுப்பாங்க, அதுவும் லிவிங் ஹால்ல. எடுக்கக்கூடாது, ரூம் சர்வீஸ் இருக்கக்கூடாது. ரூம்ல மட்டும் தான் ரூம் சர்வீஸ் வரணும். ஓகே, சொல்லுங்க நடராஜன், அப்புறம் பூர்ணி. சாம், இந்த புதுசா வந்த 4 பேர் வந்து ஒரு 3 டீம்ஸா, அமித் ஒரு டீம், அப்புறம் சாண்ட்ரா பிரஜன் ஒரு டீம், அப்புறம் திவ்யா ஒரு டீம், இது ஒரு மாதிரி 3 டீம்ஸா இருக்கிற மாதிரி நான் புரிஞ்சுக்கிறேன். அதுல வந்து இந்த சாண்ட்ராவும் பிரஜனும் வந்து கிட்டத்தட்ட வந்து திவ்யாவை வந்து ஏத்தி விட்டு கவுத்து விடுற மாதிரி சைலண்டா பின்னாடில இருந்து உங்களால பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு பண்ண விட்டுட்டு அவங்கள வந்து பலிகடா மாதிரி ஆக்கிட்டு இவங்க மேல வரதுக்கு பாக்குறாங்க. அதுக்கப்புறம் அந்த ஒரு ஸ்மோக்கிங் ஏரியால வந்து ஒரு பர்டிகுலர் இது கம்ப்ளீட்டா இதோட வாய்ஸோட போட்டுது, அதை டெலிகாஸ்டும் பண்ணினாங்க. இது வரைக்கும் நான் எனக்கு தெரிஞ்சு இதான் ஃபர்ஸ்ட் டைம் இந்த இதுல பாக்குறேன், இந்த மாதிரி வாய்ஸோட. இதுக்கு முன்னாடி நடந்திருக்கலாம், பட் ஆனா நான் இன்னைக்குதான் பார்த்தேன். அது கொஞ்சம் ஃபேர்லி உள்ள எஃப்ஜேவும் இவங்களும் பேசிட்டு இருக்கிற மாதிரி ஒரு பர்டிகுலர் இது நரேட்டிவ்னு பார்த்தா இவங்களுக்கு அகெயின்ஸ்டா இருக்கு. ரசிகர்கள் வந்து இவங்களுக்கு அகெயின்ஸ்டா ஓட்டு போடுற மாதிரி இவங்களோட ட்ரூ கேரக்டரை காட்டுற மாதிரி இருக்கு ஆக்சுவலா. அதனால வந்து இவங்களுக்கு வந்து ஒரு இவங்களை வந்து எப்படி மேல தூக்கி விட்டாரோ அடுத்த நாள் வந்து இப்போ எடிட்டிங் டீம் நினைச்சிருந்தா இந்த இது வராம இருந்திருக்கலாம் ஆக்சுவலா. சப்போஸ் தே வாண்டட் டு ஹைலைட் ஹர், தே குட் ஹவ் கட் திஸ் ஆக்சுவலி. பட் அவங்க கட் பண்ணாம இதை காட்டினது வந்து இட் இஸ் மென்ட் டு create some public opinion against these 2 people in specific actually. கனி வந்து எங்க இருக்காங்கன்னே தெரியல ஆக்சுவலா. அவங்க ஒரு இன்சிக்னிபிகண்டா மறைஞ்சு போயிடுவாங்கங்கிற மாதிரி, என்ன பண்றதுன்னு தெரியாம போயிடுவாங்க மாதிரி இருந்தது. நேத்தி கூட திவ்யாலாம் வந்து ஒரு ஹெட் மாஸ்டர் ஒரு டீச்சர் டேக் ஓவர் பண்ணும்போது கேட்கிற மாதிரி, என்ன குழந்தைங்களை இப்படி ஒரு மோசமா வளர்த்து வச்சிருக்கீங்க, எல்லாத்தையும் நார்மலைஸ் பண்ற மாதிரி இவ்வளவு இதுவா இருக்காங்க, அவங்கள வந்து அது கரெக்ட், எல்லாமே இப்படிதான் இருப்பாங்க, ஒன்னும் பண்ண முடியாதுங்கிற மாதிரி இப்படி ஒரு குழந்தைங்களை வளர்த்து வச்சிருக்கீங்களேன்னு சொல்றாங்க ஆக்சுவலா. பட் இருக்கிறதுக்குள்ளேயே நான் அப்ரிஷியேட் பண்றது வந்து எஃப்ஜேவையும் கெமியும் தான் ஆக்சுவலா. அதாவது அடாப்டேஷன் டு சர்வைவல் அப்படின்னு ஹியூமன் பீயிங்ஸ் பண்ணோம்னா எங்க பவர் இருக்கோ அவங்க பக்கத்துல போய் படுத்துக்கணும், அதாவது அந்த படுக்கையிலேயே படுத்துக்கணும், அவளை வந்து தலையை வந்து மச்சான்னு கூப்பிட்டு வைக்கணும். அந்த அளவுக்கு வந்து எல்லா திறனும் எஃப்ஜேக்கு இருக்கு, கெமிக்கும் இருக்கு. கெமி வந்து டு தட் எக்ஸ்டென்ட் சாண்ட்ராவையும் கவர் பண்ணிடுறாங்க ஆக்சுவலா. அதனால வந்து இப்போ ஃபியூச்சர் ஸ்டார்ஸ், ரைசிங் ஸ்டார்ஸ்னு பார்த்தா எஃப்ஜேவும் கெமியும் தான் ஆக்சுவலா. நல்லா விளையாடுறாங்க ஆட்டத்தை ஆக்சுவலா. நல்லா சொம்பு தூக்குறாங்க அப்படின்னு சொல்லுங்க, அவ்வளவுதான். அடிச்சிருவோம் போட்டு. இல்ல பிரதர், கெமி கூட ஓகே. அது எஃப்ஜே நான் சொன்னீங்க, என் காதுல தப்பா விழுந்துருச்சா? ஐ எம் சாரி ஃபார் தி இன்டரப்ஷன். என் காதுல தப்பா விழுந்துருச்சா? எஃப்ஜே தான் சொன்னாங்க. ஓகே 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 ஓகே. இது கரெக்டா சாம்? ஆக்சுவலா நான் சொன்னது ஓரளவு கரெக்டா? இப்பதான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்னேன். அந்த ஹோட்டல் டாஸ்க் வந்த உடனே பிக் பாஸ் வந்து யூனிஃபார்ம் அனுப்புவாரு. யூனிஃபார்ம் மாட்டினதுக்கு அப்புறம் இதுக்கு வர சொல்லுவாங்க, ஆக்சுவலா அந்த லிவிங் ஏரியாவுக்கு வர சொல்லுவாங்க. அப்போ வந்து யாருமே சாப்பிட்டு இருக்க மாட்டாங்கன்னு சொல்லிட்டு அமித் வந்து கேட்பாரு, அங்க இருக்க பனானா டிஸ்ட்ரிபியூட் பண்ணுங்கன்ட்டு. அவர் பனானா எல்லாருக்கும் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுவாரு. அப்போ கடைசியா இவங்க தலை யாரு திவ்யா வருவாங்க, அவங்களுக்கு ஒரு பனானா கொடுப்பாங்க. ஓகேவா? எஃப்ஜே பக்கத்துல நின்று கையை நீட்டிட்டே நிப்பாரு. ஓகே, இந்த சீனு. அந்த கையை நீட்டிட்டே இருக்கும்போது, என்ன பனானா வேணுமா? இல்ல நீங்க சாப்பிட்டு தோலை கொடுங்க, நான் எடுத்துட்டு போய் குப்பையில போடுறேன் அப்படின்னு நின்று வாங்கிட்டு போவாரு. அந்த அளவுக்கு. ஆமா ஆமா பாத்தீங்களா அது? ஆமா 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 ஆமா, அது பார்த்தேன். அப்புறம் அதே சீன்ல நீங்க இன்னொன்னு பாத்தீங்கன்னா, இவர் வந்து இவங்களுக்கு ஆமி அந்த பிரஜனோட ஒய்ஃபுக்கு வந்து டெக்கரேட்டர் மாதிரி கூட ட்ரெஸ் எல்லாம் போட்டு விடுறதுக்கு, கரெக்டா அட்ஜஸ்ட் பண்றதுக்கு எல்லாம் அவர் தான். அதுவும் அதனால பேலன்சிங் ஆக்ட் மாதிரி எல்லாருக்கும் தம்பியாவும் மச்சானாவும் அந்த வீட்டையே கலகலப்பா வச்சுக்கிற ஒரு மாதிரி ஆக்டிவ் துடிப்பான இளைஞன் மாதிரி ஒரு நல்ல நற்பண்புகள் நிறைந்த
ஆள் மாதிரி ரொம்ப இதுவா இருக்கு. எனக்கு பாக்குறதுக்கே அவ்வளவு நல்லா இருக்கு. எனக்கு ஒரு டவுட் தான், ஃபைனலா இதோட முடிச்சுக்கிறேன். வெளியில வந்து இவங்களோட ரிவ்யூவர்ஸ்ல வந்து சில பேருக்கு ஒருத்தர் ஃபேவரட் கண்டஸ்டன்ஸா இருப்பாங்க. பட் இவங்க விளையாடுற விளையாட்டை பார்த்தா இவங்க யாராவது ஒருத்தராவது அந்த அன்பு கேங்ல இருந்தோ இல்லாட்டா வைல்டு கார்டுக்கோ சப்போர்ட் பண்ற மாதிரி வெளியில ரிவ்யூவர்ஸ் யாராவது ரிவ்யூ கொடுப்பாங்களா? அவங்களுக்கு ஃபேவரா ஒன்றும் சொல்ல முடியாதபடி இவங்க பார்த்துட்டு இருக்காங்களே. இவங்க வந்து எப்படியும் வந்து இவங்க பார்வையும் வாட்டர் மெலனையும் எப்படி தூக்கி விடுறதுங்கிறது ஒரு பிஆர்ஓ மாதிரி இது மாதிரி அந்த கேங் மாதிரி இவங்க தான் பப்ளிசிட்டி மேனேஜர்ஸ் மாதிரி. இவங்க பாருவும் திவாகரும் எவ்வளவோ பரவாயில்லப்பா அப்படின்னு சொல்ற மாதிரி பண்ணி விட்டுறாங்க. ஆக்சுவலா கண்டிப்பா இவங்க ஒயில்ட் கார்டு வந்ததுல இருந்து கனி நீங்க சொன்னீங்கல்ல, கனியை காணோம் மறைஞ்சிட்டாங்க அப்படின்ட்டு. ஸோ இது வந்து அப்படியே மாறுது. கனி வந்து கனியுடைய பொட்டன்ஷியல் வந்து மறைக்கிறாங்க அப்படியே. இன்னைக்கு தெரியல, நேத்து எப்படி எந்த அளவுக்கு 1 ஹவர்ல வந்தாங்கன்னு நான் பார்க்கல. 1 ஹவர்ல நேத்து கூட 1 ஹவர் எபிசோட்ல கனி அவ்வளவா இருந்திருக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன், தெரியல. சபரி ஆ கனிக்கு எங்கெங்க பொட்டன்ஷியல் இருந்துச்சு? ஒரு மாசம் ஒண்ணும் பண்ணல. ஏங்க கனிக்கு பொட்டன்ஷியல்னா பாருகிட்ட சண்டை போடுற மெயின் கேரக்டர் இல்லைங்க, அவங்க தானே. சாம் ஆக்சுவலி பாத்தீங்களா லைவ்ல திவ்யா வந்துட்டு இவங்க விகாஸ் விக்ரம பார்த்துட்டு லூசுன்னு சொல்றாங்க. ஓகே, அதுதான் நான் சொன்னேன். இப்ப அதான் பிரச்சனை போயிட்டு டெக்கோரம், இருக்கு. டிசிப்ளின். ஓகே, லூசா? ஆமா. ரொம்ப லூஸ் வாட்ச் சொல்றாங்க. சரியா, இது எடுங்களேன், அந்த ரெக்கார்டிங் இருந்தா அனுப்பிச்சு விடுங்க. ஐயோ எனக்கு வேற யூடியூப் போடாம ரொம்ப காண்டாக்குறாங்க. கேக்குதா நான் பேசுறது? சொல்லுங்க. ஹாட்ஸ்டார்ல ஒரு ப்ரோமோ விட்டுருக்கான், பாத்துட்டீங்களா? நோ. மறுபடியும் என்ன ப்ரோமோ? அந்த சபரி கெட்டப்ல யார நிக்க வைக்கலான்னு கெஸ்ட் வந்து கேட்டுட்டு இருக்காங்க. விக்ரம் அந்த வந்து சீன் முடிஞ்சிருச்சுடா. அந்த சீன் இப்போ லைவ்ல முடிஞ்சிருச்சு. எல்லாருமே வந்து பார்வை போட்டாங்களா? எல்லாருமே பார்வை. ஐ மீன் கேட்கும்போது விகாஸ் விக்ரம் அப்புறம் இந்த பொண்ணு பேர் என்ன, ஐயோ திவ்யா, அவங்க எல்லாருமே வந்து பார்வை தான் சொன்னாங்க. சோ பாரு மாத்திடுவாங்களா? இல்ல, சும்மா கண்டென்ட்க்கு அவங்க பேசியிருக்காங்க. அது ரியலா நடக்குமானா தெரியல எனக்கு. நடந்துச்சுன்னா அந்த இல்ல, அது ஆக்சுவலா பிக் பாஸ் கொடுத்த ரோல்ல வாய்ப்பு இல்ல. ஆமா, பிக் பாஸ் வந்து நீங்க டாஸ்க் ஸ்பெசிபிக் ரெக்கமெண்ட் பண்றோம் அப்படிங்கிற மாதிரி சொன்னாரு. ஆனா ஸ்பெசிபிக்கா அவர் டாஸ்க்கோ இல்ல அமிச்சு மாத்துங்க அப்படின்னு சொல்லும் போது தான் மாத்தணும். இவங்களாம் மாத்துறதுக்கு ரைட்ஸ் கிடையாது. இந்த வாட்டி இவங்க ரோல்ஸ் வந்து அதான் ரோல்ஸ் இவங்களா செலக்ட் பண்ணா கேவலமா தான் பண்ணுவாங்க அப்படின்னு தெரிஞ்சு அவரே கரெக்டான ஆப்டான ரோல்ஸை வந்து செலக்ட் பண்ணி அமைச்சிருக்காரு. ஓகே, கனியை தூக்கி பெருக்கிற இடத்துலயா இருக்கட்டும், அப்புறம் வந்து பாத்ரூம் ஏரியால இருக்கட்டும், எஃப்ஜேவெல்லாம் பாத்ரூம் ஏரியால போட்டதா இருக்கட்டும், இது வரைக்கும் அவர் பாத்ரூம் ஏரியா பண்ணது கிடையாது வீட்டுல. ஓகே, அதே மாதிரி சபரி தூக்கி வெளியில நிக்க வச்சதா இருக்கட்டும், இது எல்லாமே ஸ்பெசிபிக்கா அவரே போட்டு திவாகரை வந்து கிச்சன்ல வேலை சேர்த்ததா இருக்கட்டும், அப்புறம் என்டர்டைன்மெண்ட் பர்பஸ்க்காக உள்ள வந்த விக்கல்ஸ் என்டர்டைன்மெண்ட் மேனேஜரா மாத்தினது. கனிய மெயினா கிச்சன்ல உள்ள பாருங்க. ஹெட்செட் நேத்து ஹோட்டல் டாஸ்க்னோட எல்லாம் ஹெட்செட் வந்து கனியா இருப்பாங்கன்னு நினைச்சாங்க. ஆனா அங்க கொண்டு வந்து சாண்ட்ராவை போட்டு விட்டாங்க. அங்க இன்னொன்னு சூப்பரா சம்பவம் பண்ணாங்க. இவங்க பார்வையும் திவ்யாவையும் அடுத்தடுத்து போட்டது. மேனேஜர் அசிஸ்டன்ட் மேனேஜர் சோ they selected the role for purpose. actually அந்த பர்பஸ் அதனால மாத்துறதுக்கு வாய்ப்பு இல்ல. யோ சுப்ரமணி, எதுக்கே தம்ஸ் டவுன் பண்ணிட்டு இருக்க? நான் பேசலாமா? சொல்லுங்க. கோ ஹோஸ்ட் அண்ட் ஹோஸ்ட் அபியத்தை ஒருத்த சொல்றேன். அந்த ரசிகன் அண்ட் சாம் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஏதோ சொல்லிட்டு இருந்தீங்க, கீழே இருந்து மேல வர்றதுக்குள்ள அந்த என்னென்ன சொன்னீங்கன்னு சொல்லிட்டு பாதி மறந்து போச்சு. திரும்பவும் சொன்னீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி பேசலாங்க. யாரு? சபரிதா? அது மாதிரிதாங்க பேசிக்கிட்டு இருந்தீங்க. அதுதாங்க சிம்பத்தி ஓட்டு வரும்னு சொல்லியிருந்தோம். சபரி எனக்கு புரியல, வாயை மூடிட்டு இருந்தா எப்படிங்க சிம்பத்தி ஓட்டு கிடைக்கும்? சீரியஸா நீங்க சொல்லுங்க. அதுதாங்க இருக்கிறதுலே கஷ்டமான டாஸ்க். அது ஒரு கேப்டனே செலக்ட் பண்ண இருங்க, கேப்டனே செலக்ட் பண்ணாங்க, ஞாபகம் இருக்கா? வாய் மூடிட்டு இருந்தா அது எதுக்கு செலக்ட் பண்ணாங்க? இருக்கிறதுலே கஷ்டமானது வேலை அதுதான் சொல்லி ஒரு கேப்டனே செலக்ட் பண்ணாங்க ஒரு வீக். பூர்ணி மலையாளத்துல ஒருத்தருக்கு அப்படிதான் ஆகி அவருக்கு வந்து பயங்கர அதுதான் நான் சொல்றேன். மலையாளத்துல சபரி இப்படிதான் சபரி மாதிரிதான் மலையாளத்துல ஒருத்தர் நிக்க வச்சாங்க. செம்ம ஓட்டு, அது சிம்பத்தி ஓட்டு தான். நிறைய ஆக்சுவல் நிறைய விழுந்துச்சு அந்த டைம்ல மலையாளத்துல. இப்ப பண்ணாங்களா இப்ப ரீசெண்டா போன
டைட்டில் அவ்வளவு நெக்ஸ்ட் வீக் எவிக்ட் ஆயிட்டாங்க. அதை சொல்லுவேன். ஆனா ஆக்சுவலா அந்த வீக் ஓட் இன்க்ரீஸ் ஆச்சு, அதனால சொல்றேன். இப்ப அதனால அவங்க சொன்னாங்கல்ல சிம்பத்தி அவர்தான் அதுக்கு லாஸ்ட் வீக் சொல்றேன். எவிக்ட் ஆனார்ல சாபுமன். யாருக்கு எனக்கு எல்லாரும் நேத்து முந்தானத்து எவிக்ட் எவிக்ட் ஆயிட்டாங்க. ஆயிட்டாங்க. ராஜு நீங்களா ராஜு ராஜு ஏங்க எலிமெண்ட் பேசுறாருங்க. ஐயே என்ன பொருணே எலிமெண்டா நான் ராஜுன்னு நான் பேசுறேன். சாரி எலிமெண்ட் இல்ல எனக்கு என்னன்னா சிம்பத்தி ஓட்டுன்னு சொல்ல முடியாது. அது அவங்களோட நடிப்புன்னு தான் சொல்லணும். அது அவ்வளவு அந்த இடத்துல வந்து கஷ்டப்பட்டு எவ்வளவு கஷ்டம் அது நீங்களே சொல்றீங்க. சோ அவங்களோட ஆக்டிங்க்கு கிடைக்கிற பலன் தானே அது. அது எப்படி சிம்பத்தியா மாறும்? இல்ல ஐயோ எனக்கு ஒரு சேர்ந்து ஒப்பீனியன் வராதே. இருக்கு, சொல்லுங்க சொல்லலாமா? bro, சொல்லுங்க ஆக்சுவலா வாங்க. சபரிய பத்தி எனக்கு ஒரு விஷயம். ஆக்சுவலா என்னோட ரொம்ப ரொம்ப ஃபேவரட் மூவி அது. அந்த மூவில வந்து பாத்தீங்கன்னா கவுண்டமணி நடிச்சிருப்பாரு. அதுல வந்து பிரபு நடிச்சிருப்பாரு. கன்னிராசி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு படம். அதுல வந்து இவர் வந்து ஊருக்கு போவாரு, ஆக்சுவலா சென்னைக்கு போவாரு பிரபு. கவுண்டமணி வந்து பிரபுவோட அக்கா ஹஸ்பண்டா இருப்பாரு. ரேவதி நடிச்சிருப்பாங்க, முறை பொண்ணா நடிச்சிருப்பாங்க. அப்ப வேலை வெட்டி இல்லாம இருக்கிறான், அவனுக்கு ஒரு வேலை வாங்கி கொடுக்கணும்னு சொல்லிட்டு பிரபுவை கூட்டிட்டு போவாரு, சைக்கிள்ல வச்சு மிதிச்சு கூட்டிட்டு போவாரு. கூட்டிட்டு போய் அந்த ராஜா கெட்டப்லாம் போட்டு விட்டு பிஜிபில நிக்க பாரு. கடைசியில என்ன கொண்டு போய் நிக்க வச்சிருவாங்க. என்னடா வேலைன்னா காலையில இருந்து சாயங்காலம் வரைக்கும் நிக்கணும், சில மாதிரி அதான் வேலைன்றுவாங்க. ஒரு வேலைய வந்து மட்டன் தட்டி பேசுற மாதிரி ஃபீல் ஆகுது ப்ரோ எனக்கு. மட்டன் தட்டலடா, ஆக்சுவலா எனக்கு அந்த காமெடி ஞாபகத்துக்கு வந்துருச்சு. எனக்கு தான் சிரிப்பு தாங்க முடியல. ஏன்னா சைல்ட்ஹுட்ல அந்த மூவி எல்லாம் நம்ம பார்த்தானே இல்ல வளர்ந்துருப்போம். செய்யான் ப்ரோ, நான் என்ன சொல்றேன், நீங்க சொன்ன தப்பு இல்ல, இங்க ரசிகன் பேசணும் தப்பு இல்ல. மலையாள கம்பேரிசன் பண்ணி சபரியை நல்லா சொன்னாங்க. பூர்ணி மேல வந்து வாண்டடாவே வம்பிழுத்துட்டு இருக்காங்க. நீங்க எப்படி சிம்பத்தின்னு சொல்லலாம்? சீரியஸா சொல்றேன். அது அந்த அமைதியா எங்க ஒண்ணும் இல்ல. நான் எக்ஸாம்பிள் என்ன எடுத்துக்கிறேன். அதனாலங்க அவங்களும் சொல்றாங்க அந்த மாதிரி இருக்கிறது கஷ்டம், உங்களுக்கு இது கிடைக்கும்னு சொல்றாங்க. நீங்க எப்படிங்க இப்படி சொல்லலாம், சிம்பத்தின்னு சொல்லலாம்? ஒரு படத்துல இருங்க அதாவது ஒரு படத்துல பிளம்பரை கலாய்ச்சிருப்பாங்க. அதுக்கப்புறம் லுங்கிய தூக்கி கட்டிட்டு என் பின்னாடி வா, சாக்கடை அடப்படுக்க வந்தவனா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆர்யா படத்துல, சந்தான ஆர்யா காமல்ல எல்லாம் வரும். அதாவது அவங்களை ஹர்ட் பண்ணணுங்கிறது கிடையாது, இட்ஸ் ஹியூமரா பார்க்கணும். அதை வந்து நம்ம வினையா அவங்க தப்பா நம்ம அப்படி எல்லாத்தையும் வந்து நம்ம வந்து லென்ஸ் வச்சு பார்த்துட்டு இருக்க முடியாது. நான் சொன்னது ஒரு ஃபன்னுக்காக, ஒரு காமெடியை ரெஃபர் பண்ணி சொல்றேன். அந்த படத்துல அப்படி நடந்திருக்கும். பிரபு வந்து சிந்திச்சுட்டு போவாரு, ஓ நமக்கு வேலை இப்படி கிடைக்க போதா அப்படின்னு சொல்லிட்டு. அப்படியே கோட் சூட் எல்லாம் போட்டுக்கிட்டு ரோலிங் சேர்ல சுத்திக்கிட்டு சிகரெட் அடிச்சுக்கிட்டு ஃபைல்ல கையெழுத்து போட்டுக்கிட்டு அப்படி வேலை கொடுக்க போறாங்கன்னு நினைச்சு அவர் கற்பனை பண்ணிட்டு போயிட்டு இருப்பாரு. கடைசியா பார்த்தா ராஜா கட்டப்லாம் போட்டு விட்டு நிக்க விட்டுருவாங்க. புரியுதா அந்த சிச்சுவேஷன்? அததான் நான் மீன் பண்றேன். நீங்க சொல்லும் போதே புரிஞ்சிருச்சு. நான் ஏதாச்சும் சொன்னா நீங்க மியூட் போவீங்கன்னு நினைச்சேன். நீங்க திருப்பியும் இல்ல அபி, பூர்ணி என்ன தெரியுமா பண்றாங்க, சபரி கிடைக்கிற கொஞ்ச நஞ்ச சிம்பத்தி ஓட்டையும் பிளாக் பண்ணிட்டு இருக்காங்க. இல்ல நான் தெளிவா சொல்றேன். அபியும் சொன்னாங்க நான் வந்து மேல வேணும்னு பேசுறேன். இல்ல ஐ மீன் சிம்பத்தி ஓட்டுன்னு சொன்னீங்க இல்லையா? ஆக்சுவலி அது சிம்பத்தியா என்னால அது கன்சிடர் பண்ண முடியல. ஏன்னா அமைதியா இருக்கிறது ரொம்ப கஷ்டம். சோ அது நாம இப்போ இந்த ஸ்பேஸ்ல நேத்து வந்து அப்படி நான் ரொம்ப நேரம் லிஸ்ட்ல இருந்தேன். எக்ஸாம்பிள் நான் என்னையே எடுத்துக்கிறேன். ரொம்ப நேரம் லிஸ்ட்ல இருந்தேன். ஒருத்தர் வந்து பேசினாரு. ஆக்சுவலி அவர் பேசுறது வந்து மார்னிங் ஒரு ஸ்பேஸ்ல ரொம்ப நேரம் அந்த மாதிரிதான் பேசி அடி வாங்கிட்டு போனாரு. திருப்பி உங்க ஸ்பேஸ்ல வந்து அதே மாதிரி பேசினாரு. இமாத் ரோடனே தடுத்தாரு. நான் அவர் அடிக்கிறதுக்காக தான் மேலேயே வந்தேன். அவர் போனதுக்கு அப்புறம் நானும் லிஸ்ட்ல பற்றி கேட்டுட்டு இருந்தேன். ஓகேங்களா? சோ நம்மளால பேசாம இருக்கவே முடியாது. அந்த ஒரு டைம்ல சபரி எல்லாம் வந்து அடிக்கிற லிஸ்ட்லயே இல்ல. ஆக்சுவலா சீரியஸா சொல்லணும், சபரி எல்லாம் வந்து நான் அந்த அளவுக்கு எல்லாம் கன்சிடரே பண்ணல. அன்னைக்கு ஒரு நாள் வந்து பேசினேன், சபரியை பத்தி ஒரு 5 நிமிஷம் பேசினேன். அதை இவங்க கட் பண்ணி, எனக்கு எப்படி ரெக்கார்டிங்க போய் கட் பண்ணி எடுக்கணும் அப்படின்னு சத்தியமா தெரியாது. ஆனா சபரி மேல எனக்கு அவ்வளவு மாற்று கருத்துக்கள் இருக்கு. எனக்கு அந்த வீட்டுல மிகப்பெரிய மிக்சரே சபரி தான். சபரி மேலதான் எனக்கு மிகப்பெரிய விமர்சனம் இருக்கு. அவர் 100 days எல்லாம் இருக்கிறதுக்கு தகுதி ஆனா நாளே கிடையாது. 50 நாள்ல தூக்கி வெளில போட வேண்டிய அளவுக்கு அந்த வீட்டுக்கு அந்த கேமுக்கு 1% கூட ஜஸ்டிஸ் பண்ணாத நபர் தான் சபரி. கண்டென்ட் ரீதியா சேனலுக்கும் ஒரு தண்டம், மக்களை என்டர்டெயினும் பண்ணல, உட்காந்து குரூப்பிசம் கேம் ஆடிக்கிட்டு உள்ள வந்து தங்கச்சி தம்பி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சென்டிமெண்ட்டை யூஸ் பண்ணிக்கிட்டு என்எஃபியை வந்து அவங்க குரூப்புக்குள்ளேயே கொடுத்துக்கிட்டு சும்மா உட்காந்துக்கிட்டு, என்ன எதுக்கு நீ வந்த பிக் பாஸ்குள்ள? வெளியில வர்றவனெல்லாம் உட்கார வச்சு ரோஸ் பண்ணி விமர்சனம் பண்ண தெரிஞ்சதுல இல்ல சியான் ப்ரோ, சண்டே வந்து எபிசோடு நான் 1 hour பாக்கிறதுக்கு முன்னாடி நான் ஆக்சுவலா டிவில பார்த்தேன், போன்ல சிக்னல் இல்லன்ட்டு. அதுல வந்து பாத்தீங்கன்னா ஸ்டார்ட் மியூசிக் ப்ரோக்ராம் வந்துச்சு. ஓகே,
அந்த இந்த ஆண் பாவம் டீம் சபரி எல்லாம் வந்தார். அதுல பண்ண ஃபன்னு கூட இதுல பண்ணல. அதுதான் கடுப்பா இருக்கு. அப்சல்யூட்லி அந்த ஸ்டார்ட் மியூசிக்ல அப்சல்யூட்லி அவன் எங்க என்டர்டெயின் பண்ணா, இந்த கேமுக்கான ஜஸ்டிஸ் எங்க சொன்னா, எங்க ஆன் பாயிண்ட் பேசினா, சியான் ஒரு ஒண்ணு பாயிண்ட் இல்ல மட்டும் இதுல நான் ஆட் பண்ணிக்கிறேன். இல்ல நான் சொல்றேன். லெட் மீ கம்ப்ளீட். இன்னைக்கு ஒரு சண்டை வருது. ஆக்சுவலா ஒரு பிராங்க் தான். கமருதீன் இவனும் ஃபைட் பண்ணிக்கிற மாதிரி. கமருதீன் அதுல பிரவீன் ராஜா அடிச்சிட்டான். அந்த அடிச்சதுக்கு இவன் சொல்ற கருத்து என்ன தெரியுமா சொல்றான்? அதெல்லாம் ஒன்னும் பிரச்சனை இல்ல, சரியாயிரும். டேய், அவன் கை நீட்டி அடிச்சிருக்கிறான்டா, விச் மீன்ஸ் அவன் ரெட் கார்டு வாங்கிட்டு வெளில போறான்னு அர்த்தம்டா. நீ என்னடா ஒன்னும் பிரச்சனை இல்லைன்னு பேசிட்டு இருக்க? அப்போ இவனோட மெச்சூரிட்டின்றது அதான். இவன் என்ன நினைச்சிட்டு இருக்கான், ஒருத்தன் கை நீட்டி அடிச்சது கூட பெரிய பிரச்சனை ஆகாதுன்னு நினைச்சிட்டு இருக்கான். இதுதான் சபரி. அப்போ இவனை எல்லாரும் அமித் பார்கவுக்கும் சபரிக்கும் ஏன் சண்டை வந்துச்சு? அமித் பார்கவுக்கு ஏன் சண்டை வந்துச்சு? ஏன் மாற்று கருத்து வச்சாரு அமித் பார்கவ்? ஏயா இப்படி ஒரு பிரச்சனை நடந்திருக்கு, அவன் கை நீட்டி அடிச்சிருக்கான், அதெல்லாம் ஒண்ணும் பிரச்சனை இல்லைன்னு என்னையா பேசுறேன்னு கேட்டாரா இல்ல அமித் பார்கவ்? அதான் சொல்றேன். தப்பா புரிஞ்சுட்டு இருக்கீங்க அந்த இடத்துல. அவர் வந்து பிரச்சனை வேண்டாம், ஒண்ணும் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இல்ல சொன்னாரு. இப்போ சண்டை ஒண்ணும் ஆகாது பாத்துக்கலாம், பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லுவோம். அந்த மாதிரி அவர் சொன்னாரு. அதையும் நீங்க வந்து இப்படி எடுத்தீங்கன்னா என்ன பண்றது? அமித் பார்கவுக்கு புரிஞ்சிருச்சு, அது எனக்கும் புரிஞ்சிருச்சு. நான் இதுதான் வந்து சபரியுடைய புரிதல். அதே மாதிரிதான் ஒவ்வொரு சண்டை நடக்கிறப்பையும் அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. இது இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்றேன். துஷார் இருக்கான்ல, துஷார் வந்து வாங்கி கட்டிட்டு வந்திருப்பான் பிக் பாஸ் கிட்ட. கேப்டன்சியாவது இதாவது வீட்டு தலையா இருந்து கிழிச்சது போதும் போடான்றுவாரு. வந்து அந்த வாஷ்ரூம் கிட்ட வந்து அழுகுற மாதிரி ஒரு ஃபீலிங்ல நின்றுட்டு இருப்பான். அவன்கிட்ட போய் ஒன்னும் பிரச்சனை இல்ல பாத்துக்கலாம், டேய் அவன் காரு திப்பி அனுப்பி இருக்காரா, அவன் ஒன்னும் பண்ணலன்னு பதவியை புடுங்கி இருக்கிறாரா, அவன்கிட்ட போய் நீ என்னடா பேசிட்டு உட்கார்ற? இதத்தான் சொல்றேன், புரியுதா உங்களுக்கு? இதுதான் சபரி. போய் ஒருத்த வந்து வருத்தத்துல உட்காரும் போது அவனை போய் இன்னும் தூண்டி விடுற மாதிரி அழுகுற மாதிரி பேசணுமா? விடு பாத்துக்கலாம். தவறுகளை சுட்டி காட்டி இல்ல வாய முட்டு கூட இருக்கணும். ஒண்ணு தவறுகளை சுட்டி காட்டி அவன் அடுத்த தடவை அந்த மாதிரி பண்ணாத அளவுக்கு உனக்கு பேசுறதுக்கு ஏதாவது ஒண்ணு இருந்தா பேசு. அதை விட்டுட்டு சும்மா போய்கிட்டு அதெல்லாம் ஒண்ணும் பிரச்சனை இல்ல பாத்துக்கலாம், ஓகேடா சேரப்டா நத்திங்டா அப்படின்னு சொல்லி, விச் மீன்ஸ் என்ன, நீ அவனை பிளாக் பண்ற, அவனை செயல்பட விடாம தடுக்கிற. இதே மாதிரி எமோஷனலா இருக்கிற எல்லாருக்கிட்டையும் ஒரு பாண்டை கிரியேட் பண்ணி வச்சு எனக்கு எகெயின்ஸ்டா ஒரு கேம் ஆடாதீங்க நீ பிளாக்மெயில் பண்ணி வச்சிருக்கிற. இதுதான் சபரியோட கேம். அதை நான் இங்க போட்டு உடைக்கிறேன். இதுதான் மேட்டர். விஜய் சொல்லிட்டாரா? ஃபைன், ஹோஸ்டும் சொல்லியிருக்காரு, நானும் அதை ஐடென்டிஃபை பண்ணி சொல்றேன். மக்கள் முடிவு பண்ணிக்குவாங்க. சபரி எல்லாம் ஒரு டாப் 5ல கூட வர்றதுக்கு தகுதி இல்லாத பிளேயர் இந்த இடத்துல நான் சொல்றேன். ஆக்சுவலா இட்ஸ் மை ஒப்பீனியன். மறுபடியும் தகுதியா? ஐ மீன் தகுதி இந்த சென்ஸ் அதுக்கான எஃபர்ட்ட போடலன்னு சொல்றேன். சும்மா பண்ணுக்குதான். அதுக்கான எஃபர்ட்ட பிரஜனுமே ஏதோ தகுதி இல்லாம பேசியிருக்காரு. சாண்ட்ரா ஏதோ என்னமோ பேசியிருக்காங்க. ஷேடோல இருந்தாலும் நமக்கு தகுந்த ஏதோ இருக்கும். கிரேட்ல இருக்க பீப்பிள் கூட இருக்கணும்னு ஆஃப்டர்நூன் லைவ்ல ஒன்னு நோட்டீஸ் பண்ணீங்களா? எஃப்ஜே சொன்னா நான் கரெக்ட்டா சொல்றேன். ஷேடோல இருந்தாலும் சரியான ஆள் கூட தான் இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லிருக்காங்க. கிரேட் பார்த்து தான் இருக்க முடியும். இருங்க நான் போஸ்ட் நான் எழுதி இருக்கேன். அது இருங்க நான் ஷேர் பண்ணிருப்பேன் பாருங்க. இல்ல நான் எழுதி இருக்கேன். நான் போஸ்ட் எழுதுனேன் அந்த கமெண்ட். சரி ஓகே ப்ரோ, நீங்க கண்டினியூ பண்ணுங்க, நான் வரேன் அதை எடுத்துட்டு. பிரஜனும் நமக்கு தகுதி இருக்குல. டயல் அண்ட்ரஸ் பண்ணிருக்காரு ஒரு நிமிஷம் எலிமெண்ட். சரி, நான் அதுக்கு முன்னாடி ஒண்ணே கேட்டுக்கிறேன். ஏற்கனவே லைவ் கொஞ்சம் எனக்கெல்லாம் மொக்கையா தான் இருக்கு. இந்த கெஸ்ட் எல்லாம் வந்ததுக்கு அப்புறம் இன்னும் 2 நாளைக்கு இதே மொக்க தான் கண்டினியூ ஆகுமா? அப்சல்யூட்லி எஸ். அப்படிதான் தோணுது. ஓகே, நான் ஒரு வாரம் கழிச்சு வரேன் சாம். நைட்டு காலையில எல்லாம் ஸ்பேஸை நீங்களே பாத்துக்கோங்க. பாய். கண்டென்ட் இல்லாம பேசுறது நம்ம உங்களால மட்டும் தான் முடியும். நம்மளால மட்டும் தான் கண்டென்ட்டே இல்லனால ஸ்பேஸ்ல கண்டென்ட் கொடுப்போம். நீங்க வேற யாராச்சும் நோட் பண்ணீங்களா? இன்னைக்கு ஆஃப்டர்நூன் எஃப்ஜே சொன்னா, நானு திவ்யா, சபரி, சாண்ட்ரா இவங்க எல்லாம் இது விஜய் டிவி ப்ராடக்ட், அதனால நாங்க என்ன சொன்னாலும் கேட்பாங்க கேமரா அப்படின்னு ரெஜிஸ்டர் பண்ணாங்க ஆஃப்டர்நூன் லைவ்ல. யார் எஃப்ஜேவா? எஃப்ஜே சொன்னா, நானு சபரி, சாண்ட்ராக்கா, திவ்யா இவங்க எல்லாம் விஜய் டிவி ப்ராடக்ட், என்ன கொடுத்தாலும் டக்குன்னு வந்துரும், கேமரா எங்களை பாப்போம் டக்குன்னு அப்படின்னு ஆஃப்டர்நூன் லைவ்ல அந்த இது பண்ணாங்கல்ல, ஏதோ இது ரெடி பண்றதுக்காண்டி. அப்போ மீட்டிங் நல்ல லைவ்ல நோட்டீஸ் பண்ணா தெரியும். ஃபுல் டே லைவ் பாத்துட்டு இருந்தா. எஃப்ஜே வந்து அப்போ ரெஜிஸ்டர் பண்றாரு அவரும் விஜய் டிவி ப்ராடக்ட்னு. ஏன் அப்படியே நாமினேஷன் வீக்ல இருக்கறனால இப்ப ரெஜிஸ்டர் பண்றாங்களா இல்ல என்னன்னு தெரியல. நான் சொன்னாங்க ஆஃப்டர்நூன் லைவ்ல. சொல்லுங்க. அப்ப ஸ்பெஷல் பிரிவிலேஜ் ஏன் எஃப்ஜே குடுக்குறாங்கன்றதுக்கான ஆன்சர் நமக்கு கிடைச்சிருச்சு. ஒரு நிமிஷம் டயல் அண்ட்ரஸ் பண்ணிருக்காரு ஒரு கேஸ்ல ரொம்ப நேரம். தயால்
அப்பயே கேக்குதா கேக்குது பேசுறது? நான் அப்பயே ஒரு பாயிண்ட் ஒன்று சொல்ல வந்தேன், அது அப்படியே மறந்துடல. அதை சொன்னா எப்படி எடுத்துப்பான்னு தெரியல. எனக்கு என்னன்னா இந்த இது சொன்னீங்கல்ல ரோல் சேஞ்ச் ஆமா பண்ணுவாங்கன்ட்டு, எனக்கு அப்பதான் ஒரு காமெடி விஷயம் தோணுச்சு. என்னன்னா ரோல் சேஞ்ச் பண்ணுவாங்க, சபரியை வந்து விஜிபிக்கும் விஜிபியில் இருக்கிறவனா இங்க தூக்கி போடுவாங்க, அப்படி வேணா மாத்துவாங்க. அதுதான் சொல்ல வந்தேன் அந்த டைமு. இப்போ வந்து எஃப்ஜே ஏன்னா அவர் கூடவே இருக்கிறாருன்னா அவர் விஷயம் ஏதோ ஓப்பன் ஆகிட போதோ, அதனால வந்து அதை அமுக்கி 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 அவங்க கூட ஜால்ரா தட்டிட்டு வந்துட்டு இருக்காரு அவரு. நீங்க நல்லா நோட் பண்ணீங்கன்னா அவன் விஷயத்த மட்டுமே இவங்க லைட்டா சொல்லியிருப்பாங்க, மீதி வந்து பார்வதி மேட்டரை வந்து ஹைட் பண்ணி சொல்லியிருப்பாங்க. இவரு அதை அமுக்கிறதுக்கு தான் அவங்க கூடயே சுத்திட்டு இருக்காரு. ஆமா. இது ஒரே ஒரு கேட்டுக்கிறேன். உள்ள வந்தவங்க இந்த பாரு கமரு விஷயத்த பேசுனாங்களே, இந்த எஃப்ஜே ஆதிரி அந்த சோஃபால உட்காந்து கிஸ் பண்ண மேட்டர் ஏன் பேசல? அதெல்லாம் அது சொல்லியிருந்தேன். ஆதிரி அவங்கெல்லாம் ஒரு வந்து இவங்க டீம்ல வந்து மெசேஜ் எப்படிங்க பேசுவாங்க? அவங்களாம் ஒரு டீம்ல எப்படி பேசுவாங்க? அது எப்படி அது இப்போ வந்து உங்களுக்கு ஃபேவரட்டா நீங்க பாக்குறீங்களா? அதை ஆதிரி உள்ள எனக்கு இல்லல்ல, அதான் உள்ள இப்போ இல்லாத என்கிட்ட ஆதிரியை பத்தி பேசுற தப்பு தானே? இல்ல ஆதிரி இல்ல, வெளிலன்னு இல்ல. சொல்லிட்டாங்களே. வெளிலன்னு சொல்லிட்டாங்க. எஃப்ஜேவ கொஸ்டின் பண்ணலல. அவ தான் FJ பின்னாடி அவங்க வந்தா சொல்றாங்க, வந்தானே FJ. இவன் உள்ள பின்னாடி வந்து வந்து பண்ணா, நான் வேணாம் வேணாம்னு அதான் சொன்னேன்ற சொல்றாரே மாரி ஒரு அவரு. ப்ரொடெக்ஷன் இல்ல அவன் நீங்க எப்படி குடுக்கும்போது இதெல்லாம் எஃப்ஜேட்ட கேட்பாங்கன்னு எதிர்பார்க்கறீங்க? மச்சான் வைப்ஸ் இருக்கவங்க போய் இதை கேட்பாங்களா இந்த நியாயத்தை? ஓஹோ! இல்ல அவங்களுக்கு திவ்யா பிடிச்ச வந்து சாண்ட்ராக்கு அப்படியா? ஃபேவரட் கண்டஸ்டன்ட் எஃப்ஜே, எப்படி போய் கேட்பாங்கன்னு எதிர்பார்க்கறீங்க? அமித் சொல்லவே வேணாம், அதனால அவர் டீல்ல விட்டுருங்க. அபி கேட்கல, அதுக்கு முன்னாடி இவன் முந்திக்கிட்டான்ல அதுல. இவன் முந்திக்கிட்டு எல்லா இன்ஃபர்மேஷன் கறந்து வாங்கிக்கிட்டு அதனாலதான் இப்ப அங்க ஜாஜா பண்ணி உட்காந்துட்டு இருக்காரு அவரு. வேற எதுவுமே கிடையாது அங்க. ஸோ இந்த சீசன் அது சாண்ட்ராவும் பிரஜினும் உள்ள வரும்போது நீங்க கவனிச்சீங்களான்னு தெரியல, அந்த டாஸ்க் சம்திங் அவங்க பண்ணும்போது வந்து சாண்ட்ராட்ட வந்து பிரஜின் கேக்குறாரு, உனக்கு வந்து யாரை பிடிச்சிருக்கோ அவங்கள ஃபர்ஸ்ட் கேளு அப்படின்னு உன்னோட சொல்லும்போது வந்து ஃபேவரட் கண்டஸ்டன்ட்டை போய் எடுத்துட்டு வர சொல்லணும்னே அவங்க எஃப்ஜே அப்ப சொல்லுவாங்க. எஃப்ஜே, ஆமா ஆமா எஃப்ஜே சொல்லுவாங்க. பாத்தீங்களா இல்லையா? ஆக்சுவலி இன்னும் நோட் பண்ணீங்களா? நான் கூட நினைச்சேன் ஓகே நாமினேஷன் கூட நல்லா பண்ணுவான்னு பார்த்தா அப்பவும் கூட பார்வதி திவாகர். எவ்வளவு பேர் எனக்கு அதுல இருக்காங்க, நீங்க பதில் பார்த்துட்டு வந்து. எனக்கு ப்ரோ நான் சிம்பிளா சொல்றேன் சரியா, எனக்கு அது வரைக்கும் கூட ஒயில் கார்டு மேல ஹோப் இருந்துச்சு சரியா. ஓகே இவங்க ஒண்ணு ஒருத்தன் ஒண்ணு பண்றான் ஓகேன்னு இருந்துச்சு. அந்த ஓப்பன் நாமினேஷன்ல பார்த்ததுக்கு அப்புறம் சரி ஓகே இவங்களை வந்து நான் ஒயில் கார்டை வந்து நான் வந்து உள்ள இருக்கவங்களோட கீழே தான் வைக்கின்ற மாதிரி ஆயிடுச்சு எனக்கு. பிகாஸ் தே நோ அவுட் சைட் இன்ஃபர்மேஷன் இவ்வளோ தெரியுது. அண்ட் அகெயின் தே கோ நாமினேட் த சேம் திங்னா 10, 11, 13 மறுபடியும் ஐயோ என்ன மறுபடியும் அங்கேயே போக வைக்கிறேன். லீவ் இட், ஐ டோன்ட் வாண்ட் டு டாக் அபௌட் திஸ். வேற ஏதாச்சும் வாங்க, வேற ஏதாவது டாபிக் எடுங்க. இப்ப வந்து அன்பு கேங் ஒன்று ஆயிட்டு இருக்கலே 3.0. ஆமா 2 முடிஞ்சு 3 இப்ப 3 வந்துருக்கு. ரசிகா ஆக்சுவலா எனக்கு வந்து தனிப்பட்ட காழ்ப்புணர்ச்சி எதுவும் சபரி மேல கிடையாது. நான் சபரியோட கேம் பிளே சொன்னதுக்கு ரீசன் என்னன்னா, இன்னைக்கு காலையில எந்திரிச்சு கண்டென்ட் போடலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தா கரண்ட் வந்து இன்னைக்கு ஷட் டவுன் கட்டு. இன்வெர்டர் வந்து பேட்டரி டே பிஃபோர் எஸ்டர்டேவே ப்ராப்ளம் ஆயிடுச்சு. 2 நாள்ல வந்து மாத்தி கொடுக்குறேன்னு சொன்னவன் வரல. பேட்டரி மாத்த முடியல. இன்னைக்கு ஃபுல்லா கரண்ட் இல்லாம உட்கார்ந்து இருந்தேன். சரி கரண்ட் ஆமா வந்துரும்னு சொல்லிட்டா வரல. 12 மணி ஆச்சு வரல. இன்னைக்கு ஷடவுன் சொல்லிட்டாங்க. சரி ஈவினிங் 5 o'clock தான் வரும் அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்துருந்தேன். நானும் இந்த சபரியோட கெட்டப்பை பத்தி ஒரு கண்டென்ட்டை வந்து வீடியோவா பேசி ஃபன்னா போட்டுறலாம் யூடியூப்லன்னு உட்காந்து பார்த்தேன். 5 மணி ஆயிடுச்சு. சரி இதுக்கு மேல என்னத்த சபரியை பத்தி பேசிக்கிட்டு, அதுக்குள்ள இந்த ஸ்மோக்கிங் ரூம் கண்டென்ட் வந்துருச்சு. அதை பத்தி பேசலாம்னு சொல்லிட்டு அப்லோடம் பண்ணிட்டு மனசுக்குள்ள உறுத்திக்கிட்டே இருந்துச்சு. ஐயோ சபரியோட கண்டென்ட்டை வந்து பேசாம விட்டுட்டோமே அப்படின்னு. இங்க வந்ததும் பூர்ணி எடுத்து கொடுத்தாங்க சபரியை பத்தி. சோ அதனாலதான் என்னோட மனசுக்குள்ள இருந்த ஒட்டுமொத்த குமுறலையும் இங்க கொட்டிட்டேன் ஆக்சுவலா. அத வந்து நான் கண்டென்ட்டா பண்ணிருக்க வேண்டியது இங்க கொட்டுற மாதிரி ஆயிடுச்சு. நல்ல வேலை. இல்ல எனக்கு இப்ப ஹாப்பியா இருக்கு, நீங்க யூடியூப்ல பண்ணாம இங்க சொன்னது பிரச்சனை இல்ல. யூடியூப்னா எவ்வளவு பேர் யூடியூப்ல ஒய்டர் ஆடியன்ஸ் பாப்பாங்க. இங்க ஒரு 200, 300 பேர் கேட்பாங்க. அங்க இதோட ஒய்டர் ஆடியன்ஸ் பாப்பாங்க. எனக்கு அதான் வருத்தமா இருக்கு. அதுதான் தப்பு. அதையும் போடுங்க அதுதான் நைட்டு பிரச்சனை இல்ல. திருப்பி ஓகே போடுங்க குட் சேன் ப்ரோ. ப்ரோ. நாங்க சேம் எக்ஸ்ட்ரா ப்ரோ. பாயிண்ட்ஸ் கூட கொடுக்குறோம். அதை கூட சேர்த்து வச்சு போடுங்க. சரி பூர்ணியோட வாய்ஸ் செஞ்சிரும். கூட அப்படியே கட் பண்ணி அங்க போட்டு விடுங்க. ஓகே ஸ்ரேயா நான் வேணா தம்ப்நெயிலுக்கு சொல்லவா? சொல்லுங்க அபி. டம்மி ஆனாரா சபரி, வீட்டை விட்டு வெளியேற்றப்படுகிறாரா இந்த வாரம், அப்படி போட்டுடுங்க. டம்மி
அபி டம்மி ஹலோ டியூட் நேஷன். அப்போ நான் வந்து பொலன்னு பரப்பேன். நீங்க நெக்ஸ்ட் ஆர்மி யாராச்சும் கிரியேட் பண்ணீங்கன்னா பாத்துக்கோங்க. அங்கதான் டியூட் நேஷன் இதெல்லாம் பண்ணுவோம். தைரியம் இருந்தா டியூட் இதெல்லாம் நேஷன்ல எந்த வந்து நல்லதுக்கே நேஷனை இல்ல. வேணா அடிச்சுக்கோங்க, எனக்கு ஒன்றும் கவலை இல்லை. டம்மி ஆனாரா சபரி, இது நல்லா இருக்கு பாருங்க. சூப்பரா உங்களுக்கு இருக்குங்க. பொறாமங்க. ஒரு மனுஷன் வந்து அமைதியா இருக்காரு அப்படின்னு சரி இருக்கும்போது உங்களுக்கு என்னமோ பார்வதி மாதிரி தப்பு. சபரியை காமிக்கவே இல்லை நீங்க ஃபுல்லா சுத்தி அதுலதான் லைவ்ல இப்ப காமிச்சிட்டு இருக்கான். ஓகே ஆமா அவர்தான் பாத்துக்கிட்டு ராஜு இருக்காரு. ஆண்ட்ரைஸ் பண்ணிருக்காரு. அடுத்து சிவராம் மேஜிக். ப்ரோ அதான் இன்னைக்கு வந்து பிரியங்கா பேசிட்டு ஒரு விஷயம் ஓபன் பண்ணிருப்பாங்க. இந்த பாஸ்ட் 1 month வந்து கேம் வந்து 1 வயசு ஆதரேஷன் போயிட்டு இருக்குன்னு ஒரு விஷயம் வந்து சொல்லியிருப்பாங்க. ஆனா அவங்க அதை வந்து ஃபுல்லா முடிச்சிருக்கலாம், இல்லாட்டி அதை வந்து சொல்லாம விட்டுருக்கலாம். அந்த இடத்துல வந்து திவ்யாவோட ஃபேஸ் ரியாக்ஷன் யாரெல்லாம் பாத்தீங்க? அப்போ பார்வதி வந்து ப்ரோ மேக்ஸ்னா இவங்க அல்ட்ரா ப்ரோ மேக்ஸ் மாதிரி எனக்கு தோணுச்சு. ஆனா இவங்களுக்கும் வந்து பார்வதியை வந்து கண்டென்ட்டா யூஸ் பண்ண போறாங்கன்னு தெரியுது ஒன்னு அப்கமிங் டேஸ்ல. ஏன்னா இன்னைக்கு அவங்க காலில இருந்து பார்வதியை ட்ரீட் பண்ண விதமே எனக்கு ஒரு மாதிரியா தெரிஞ்சு. ஆனா பார்வதி மேலேயும் நான் வந்து தப்பு இருக்கு. பட் இப்ப வந்து அவங்க பார்வதி மேல இருக்கிற தப்பு மட்டும் கொஞ்சம் போல்டா ஹையா ரெஜிஸ்டர் பண்ண மாதிரி இருந்துச்சு. ஆனா வந்து கனியும் அப்படித்தான் பண்ணாங்க. கனி வந்து எவ்ஜா மேல ஒரு தப்பு இருந்தா அது பெருசா ரெஜிஸ்டர் பண்ண மாட்டாங்க. ஆனா இதுவே பார்வதி ஒண்ணு பண்ணிட்டாங்கன்னா கனி வந்து ஸ்பெசிஃபைடா வெளியே எடுத்து காமிப்பாங்க. அதே ஒர்க்கை வந்து கனியோட ஒர்க் இன்னைக்கு வந்து திவ்யா பண்ண மாதிரி இருந்துச்சு. நீங்க என்ன நினைக்கிறீங்க அதை பத்தி? நான் அந்த கண்டென்ட் பெருசா பார்க்கல. ஆனா சொல்றது மட்டும் தான் பார்த்திருக்கேன். ஐ டிடன்ட் see that content yet. யாராவது இருந்தா எனக்கு கொஞ்சம் அனுப்பிச்சு வைங்களேன். நான் அப்பதான் ஸ்பேஸ் வந்தேன், அதனால அதை பார்க்க முடியல. ஓகே. அவங்க உட்கார்ந்து அந்த அந்த இல்ல அது டிஎம்ல வீடியோ போட்டிருக்கு பாருங்க. ஓகே அது ஓகே அனுப்பிச்சிருக்காங்க பாக்குறேன். பாருங்க. இன்னும் சாம் ப்ரோ நீங்க பாக்குறீங்களா? ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா கனி வந்து பார்வதியோட தொழில் தப்பு பண்ணாங்கன்னா அதிகமா வந்து எடுத்து வெளியே பேசுவாங்க. இப்ப அதே மாதிரி தானே வந்து திவ்யா பண்றாங்க. உங்களுக்கு வாட்ச் பண்ணி தான் புரிஞ்சிருக்கும் உங்களுக்கு. அதான் நான் முதல்ல இந்த ஸ்பேஸ் ஸ்டார்டிங்லேயே சொன்னேன்ல, இது வந்து கனிக்கு ரீப்ளேஸ்மெண்ட் தான் திவ்யா வந்த மாதிரி இருக்கு ஆக்சுவலா. அவ்வளவுதான் மேட்ரு. ஒரு நிமிஷம் தாத்தா சொல்லுங்க தாத்தா. அப்பா தூக்கி போடுது. நடுவில் ஃபோன் வந்துச்சு. ஏதோ பிரச்சனை. திவ்யா வந்து சபரிட்டு ஏதோ சொல்ல அங்க அமித்லாம் உட்காந்துருந்தாங்க அரோரா. ஆனா பாரு வந்து கேட்டா சொல்லல அவங்க. என்னாச்சு பாத்தீங்களா யாராவது லைவ்ல? எப்போ தாத்தா? இப்பமா? கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பெரிய ஏதோ தகராறு. பாரு நல்லா இக்னோர் பண்றாங்க இவங்க எல்லாருமே. ஆக்சுவலி நான் பார்த்தேன் இந்த சீனை. அது என்னாச்சு? அது எதுக்கு வந்து கேட்டுட்டு இருக்காங்க? சபரிய பேசு நான் வேணா கெஸ்ட் கிட்ட கூட்டு போறேன் அப்படின்னாங்க. என்ன அப்படின்னா திவ்யா ஆக்சுவலி இந்த கெஸ்ட் எல்லாம் கேட்டிருக்காங்க திவ்யா கிட்ட, மேனேஜரா இருக்குமா கேட்டிருக்காங்க, இந்த வீக்ல யாரு சபரிய மாதிரி சைலண்டா அந்த கெட்டப்ப மாத்தலாம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆமா ஃபர்ஸ்ட் ரம்யா கேட்டாங்க. ரம்யா வந்து சபரியா எங்க கேட்டாங்க. அசிஸ்டன்ட் அதுக்கப்புறம் நம்ம மேனேஜர். அசிஸ்டன்ட் கேட்டிருக்காங்க. அப்ப அவங்க சொன்னாங்க பார்வதி மாத்தலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுல என்ன ஒரு பிரச்சனையாச்சுன்னா, நம்ம விக்கல்ஸ் இருக்காரு. You can't take everything as a comedy, as a joke. That is very insulting. அவர் பண்றது வந்து சீரியஸ்லி a matured comedian. அதுவும் இந்த ஷோல இருக்கிறப்போ தட்ஸ் நாட் எவ்ரி திங் இஸ் அபவுட் காமெடியன். அவர் வந்து ரொம்ப ஒரு மோசமா ஒன்று பண்ணாரு. அதை செட்ரைட் பண்ண ஷி ஓப்பன்ட் அப் அண்ட் டோல் திவ்யா. அப்போ நீங்க யார் வேணா கேளுங்கன்னு சொன்ன போது மோஸ்ட் ஆஃப் தம் ஐ திங்க் மஸ்ட் ஹவ் டோல்ட் வாட் எவர். அது நடந்துச்சு, அதை பார்த்தேன். அதுக்கப்புறம் இது என்னன்னு தெரியல. சொல்லுங்க. விக்ரம் என்ன பண்ணாரு? அதுதான் அப்பதான் கேட்டிருக்காங்க. அப்ப விஜய் பார்வதின்னு சொல்லியிருக்காங்க. அப்ப சபரி கூட நின்னா பக்கத்துல தான் இருந்தாங்க அப்ப எல்லாருமே. அப்ப விக்கல் இருந்திருக்காங்க போல. அப்ப பார்வதிக்கு டைரக்டா இன்டைரக்டா கேட்டுச்சு போல. ஏதோ சொல்லியிருக்காங்க பார்வதி அப்படின்னு பேசிருக்காங்க. அப்ப திவ்யா வந்து பார்வதி கிட்ட போய் சொல்லியிருக்காங்க. உடனே திவ்யா வந்து சொல்லியிருக்காங்க போல பார்வதி சபரி கிட்ட, நான் பிரியங்கா இருக்காங்க கெஸ்ட் இருக்காங்கன்னு சொல்லாம இருக்கேன், ஆனா இவங்க வந்து தூண்டி விட்டு இருக்காங்க, அந்த மாதிரி அகேன்ஸ்டா பேசுறாங்கன்னு சொல்லி இது ஒரு பிரச்சனை ஆகிட்டாங்க. விக்கல் சீக்கிரம் போய் சொல்லியிருப்பாங்க போல. அப்பதான் அமித் ப்ரோவும் அரோராவும் பக்கத்துல இருந்தாங்க. அப்பதான் விஜய் பார்வதி என்ன சொல்லிருக்காங்கன்னு போய் கேட்டுட்டு இருந்திருக்காங்க. அப்ப கேமரா சேஞ்ச் ஆயிடுச்சு சடனா. அப்பதான் விக்ரம்ஸ்க்கும் திவ்யாக்கும் ப்ராப்ளம் ஆயிருக்கு. இல்ல விக்கல்ஸ் வந்து அங்க ரொம்ப தப்பாவே பேசினாரு. சபரியோட மைண்ட் வாய்ஸா நான் பேசுறேன்னு சொல்லிட்டு என்னென்னோ பேசினாரு. He doesn't know to draw a line between comedy and sensitive issues. அது மோஸ்ட் ஆஃப் த காமெடியன்ஸ்க்கு உண்டு. அது இவர் கொஞ்சம் ஓவர் ஹைப்டா இருக்காரு. He is going to land in some big problem. That much I'm sure.
தாத்தா அதே மாதிரி பார்வதி வந்து அந்த என்டர்டைன்மெண்ட் இதுக்கு வந்து நான் டான்ஸ் பெர்ஃபார்மன்ஸ் பண்றேன்னு சொல்லும்போது அவ்வளவு யோசிச்சாரு. அதே இது வந்து இப்ப கேப்டன் வந்து இவங்க வந்து கிளீனிங் டீம், இவங்களுக்கு நீங்க ஏதாவது என்டர்டைன்மெண்ட் கொடுங்கன்னா ஓகே உடனே கொடுத்துடலாம் அப்படின்னாரு. அதுக்கு நான் ரிஹர்சல் பார்க்கணும், அதுக்கு நான் உங்களை நீங்க பண்றது செக் பண்ணலாம், அதுக்கப்புறமா தான் உங்களை நான் மேடையில ஏத்த முடியும் அப்படின்லாம் பயங்கரமா சீன் போட்டாரு அந்த இடத்துல. யாரு அப்போ விக்கல்ஸ் விக்ரம் யாருக்கு பார்வதிக்கு பார்வதியை வந்து யாருமே கிட்ட போறதுக்கே பயப்படுறாங்கங்க. உள்ள வந்து இவங்க 3 பேருமே அதை எப்படி டீல் பண்ணுன்னு உட்காந்து பேசிட்டு இருக்காங்க 3 கெஸ்ட்டுமே. அதுதான் தாத்தா. ஆனா இப்போ அவங்க கேக்குறது கரெக்ட் தானே. நீங்க ரெகுலரா யூசுவலா இந்த டான்ஸ் இந்த பெர்ஃபார்மன்ஸ்க்குலாம் நீங்க வந்து ஒரு 3 பேரை மட்டுமே செலக்ட் பண்ணி கூப்பிடுறீங்க. அதையும் தாண்டி இந்த வீட்ல நிறைய பேர் இருக்காங்க. நான் எனக்காகவும் பேசுறேன், அவங்களுக்காகவும் பேசுறேன். இல்ல மத்தவங்க எல்லாத்துக்கும் அவங்க சொன்னது கரெக்ட் தான். பட் பாரு ஃபார் எக்ஸாம்பிள் நான் இருக்கேன் உள்ளன்னு வைங்களேன், நான் டெஃபினட்டா கிட்டே போக மாட்டேன், எதுக்குமே சேர்த்துக்க மாட்டேன். நான் அந்த மாதிரி பண்ணியிருக்கேன். ஓடி ஓடி ஒதுங்கி பயந்து போவேன். காரணம் நம்மளும் டிகிரேட் ஆயிடுவாங்க அவங்களுக்கு ஈக்குவலா இருந்தா. ஆனா அதே மாதிரி கனி வந்து கேட்கும்போது உடனே ஓகே சொல்றாரு தாத்தா. அவங்களுமே அந்த வீட்ல ஒரு கண்டஸ்டன்ட் தானே. சொல்றேங்க இல்லைங்களா, ஐ எம் நாட் சேயிங் கனி இஸ் பெட்டர் பிளேயரா இவங்க பெட்டர் பிளேயரானு. பிளேயர்னு பார்த்தீங்கன்னா அந்த வீட்டில் யாருமே கிடையாது. ஓகே, யாருமே விளையாடல. பாரு வந்து அவங்க செல்ஃப் டிஸ்ட்ரக்டிவ் கேம் அவங்களது. ஆனால் வேற யார் கேட்டாலும் நம்ம வந்து சண்டையாக இருந்தால் கூட பேசிடலாம். பாரு மாதிரி கேரக்டர் வந்து பெட்டர் இந்த மாதிரி இதில் தள்ளி போகுது. இப்போ தான் புத்தி வந்திருக்கு. அதுவும் காலையில் எஃப்ஜே உள்ளே உட்காந்து டோல்ட் திவ்யா பெட்டர் டு இக்னோரர். ஏன்னா அவர் ரொம்ப நாளாக பண்ணிட்டு இருக்காரு அந்த வேலையை, 2 பேரையும் கொஞ்சம் இக்னோர் பண்ணுறது. அதுதான் பெஸ்ட் ட்ரீட்மெண்ட், வேற வழியே கிடையாது. இது அவங்க சாரி கேட்க வந்தாலும் ஓடிடணும். ஐயோ ஒன்றுமே வேணாம். அது வந்து அவங்களுக்கு அட்டென்ஷன் கிரேவிங்கில் இந்த பண்ணுறாங்கல்ல, அவங்களுக்கு எப்போவுமே ஏதாவது வந்து தப்பு நிறைய செய்வாங்க. அப்போ அந்த நேரத்தில் தப்பு செய்கிறப்போ ஒரே போட்டால் ஒழிய இவங்களை டேக்கிள் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். தாத்தா அது வந்து வெளியில ஓகே, வெளி உலகத்துக்கு ஓகே. நான் சொல்றது உள்ளயுமே தாத்தா, உள்ள வந்து நீங்க வந்து இக்னோர் பண்ணலாம் தாத்தா. ஆனா அதுக்கு ஈக்குவலா நீங்க ஸ்கிரீன் பிரசன்ஸ் எடுத்து ஒரு கண்டென்ட் நீங்க கொடுத்தாதான் நீங்க அதை இக்னோர் பண்ணதா இருக்கும். இவங்க சொல்ற மாதிரி 24 hours தான் ஆகுது திவ்யாக்கு. ஓகே, மிச்சவங்க பத்திலாம் நான் எதுவும் பேசுறதுக்கு இல்ல. பாரு ஷுட் பி ஹாப்பி. இவர்கிட்ட போயிட்டு ஏதாவது வல்கரா விக்கல்ஸ் வந்து இஸ் கோயிங் ஓவர் போர்ட், அது பண்ணாம இருக்கிறதே பெட்டர் ஃபார் பார்வதி. ஷீ வில் ஒன்லி ரூயின் ஹர் நேம் மோர். ஓகே அது அண்டர்ஸ்டாண்ட் தாத்தா. ஆனா நான் என்ன சொல்றேன்னா நீங்க அவங்களை இக்னோர் பண்ணலாம், ஒதுக்கி. என்னுடைய விருப்பமே அதுதான். எங்க இக்னோர் பண்றாங்கன்னு பாருங்க. நீங்க டாஸ்க்ல பேசுற விஷயத்துக்கெல்லாம் பண்றாங்க, அவங்க ஓவரா ஆட்டிடியூட் காமிச்சு ஒரு மாதிரி இலக்கரமா பேசுறப்போ இக்னோர் பண்றாங்க. நீங்க நல்லா நோட் பண்ணுங்க. when it is necessary to talk. இப்போ நானும் அந்த மாதிரி இருக்கவங்க கூட சேர்த்து விடுவார் பிக் பாஸ் ஏதாவது டாஸ்க்ல. அப்போ அது வரைக்கும் ஐ வில் டூ கரெக்டா பண்ணுவேன். எந்த ஒரு காம்ப்ரமைஸும் பண்ணிக்க மாட்டேன். தெரியவே தெரியாது எங்களுக்குள்ள பேச்சுவார்த்தை கிடையாதுன்னு. ஆனா அதுக்கப்புறம் கிட்ட கூட போக மாட்டேன், அவங்க இருக்கிற சைடே போக மாட்டேன். that is very very important to keep our peaceங்க. இல்லாட்டா எங்க பார்த்தேன், எனக்கே நீ 2-3 நாளா மண்டை கொடசலா இருக்குதுங்க உள்ள நேரடியா இருக்கிறவங்களுக்கு. சாரி, இது ஐ எம் நாட் டேக்கிங் எனிபடிஸ் சைட். ஐ எம் ஒன்லி சேயிங் பர்சன் லைக் பாரு ஓவர் இட் இஸ். அது ரொம்ப அழகா சொன்னாங்களே, எல்லாரும் சேர்ந்து பண்ணணும். ஆல் ஆஃப் them have problem to பிரியங்கா எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க திவ்யா. nobody is interested. யாருக்கு அதுதான் கேம் விளையாடுறது. அவங்களை எப்படி டேக்கிள் பண்ணிட்டு போறது தான் கேம். பிரியங்கா சொல்றாங்களே, அவங்க நெகட்டிவோ பேடோ ரைட்டோ ராங்கோ அவங்க ஒருத்தர் தான் இந்த ஷோவை இழுத்துட்டு போறாங்க. வெரி வெல் செட். அதேதான் நானும் சொல்றேன், அவங்க இழுத்துட்டு போறாங்க. ஆமா கண்டிப்பா அதுதான் எல்லாருமே சொல்லிட்டு இருக்கிறோம். ஓகே, வெளியில ரிவ்யூல கூட அப்படிதான் சொல்லிட்டு இருக்கிறோம். நெகட்டிவோ பேடோ அவங்க செல்ஃப் டிஸ்ட்ரக்ஷனோ என்னவோ, அது இந்த ப்ரோக்ராம் சீசன் 9 ஓடுறது இவங்களால தான். மிச்சது எல்லாம் வேஸ்ட்டுங்க, அப்சல்யூட் வேஸ்ட். அண்ட் யார் மேல நம்பிக்கை வச்சுமோ அதெல்லாம் போச்சு. இப்போ எனக்கு இருக்கிற ஒரே ஒரு ஹோப் வந்து திவ்யா தான். பட் அதுவும் வந்து இன்னைக்கு அவங்க ஓடி வந்து சபரிகிட்ட நீ பேசுன்னு சொன்னது பார்த்தோன்னா ஐயோ இதுவும் அவுட்டான்னு தோணுச்சு எனக்கு. அதுக்கு தான் கேட்டேன், ஏன்னா அது புரியல எனக்கு, அதுக்கு தான் கேட்டேன். ஓகே தாத்தா, அது நீங்க அந்த ஸ்மோக்கிங் ரூம் கான்வர்சேஷன்லாம் கேட்டீங்களா திவ்யா? அது கேட்டேனே. கேட்டீங்க? ஓகே, அது கேட்டேனே.
ஓகே. அது நான் யூ ஹேவ் டு அதுதான் பி சொல்றேன். பாரு வந்து நீங்க ஒதுக்கணும் அப்படின்னா, நீங்க லிட்டரலா ஒதுக்குறதுக்கு பதிலா, அவங்களுக்கு கன்டென்ட்டே குடுக்காம நீங்க ஒரு கன்டென்ட் பண்ணாதான் நீங்க வந்து அவங்கள ஒதுக்குனதுக்கான அர்த்தம். நீங்க அந்த அந்த அதுக்கு வந்து யூ ஹேவ் டு திங்க். அதுதான் சூப்பரா சொன்னாங்க. ம். சைலண்டா இருந்தா இப்ப மூளை ஒர்க் பண்ணுதா அப்படின்னு கேட்டாங்க. ஏன்னா பாரு டசன்ட் அலோவ் எனிபடி டு திங்க். அவங்க சொன்ன வார்த்தை ஏதாவது பேசினா கூட அதையே ட்விஸ்ட் பண்ணி போட்டு ஷீல் புட் யூ இன்டு அ டைட் கார்னர். ஓகே, அது வந்து பிரியங்கா சூப்பரா இன்னைக்கு சொன்னாங்க. ஸோ ஓகே. இட் வில் டேக் கட் ஆயிடுச்சு. கட் ஆயிடுச்சு போல. தெரியல. ராஜு தெரியல. அண்டர்ஸ்டாண்ட் தான் பேசியிருக்காங்க. நான் இந்த ஒரு பாயிண்ட் மட்டும் சொல்றேன். ஆக்சுவலா வைல்ட் கார்டில் வந்து திவ்யா மேல எனக்குமே ஃபர்ஸ்ட் ஒரு ஹோப் இருந்தது. சரி ஏதோ ஒன்று பண்ணுவாங்க, கேப்டன்லாம் ஆயிட்டாங்க வந்த வேகத்துல அப்படின்னு. பட் எனக்கு என்னவோ இப்போ வந்து திவ்யா வந்து ஆஹ் அபி சொல்லுங்க அபி, கட் ஆயிடுச்சு. ஹலோ, தூக்கி போட்டுச்சா? என்ன அது தூக்கி போட்டுருச்சா? என்ன கிராஷ் ஆயிடுச்சா? ஐபோன் தானே ஹாய், வச்சிருக்காங்க. கேக்குதா? என்னாச்சு அது? கேக்குதா? கேக்குது இப்போ. கேக்குது. ஓகே ஓகே. இல்லை இல்லை, நான் என்ன சொல்றேன்னா ஃபர்ஸ்ட் திவ்யா வந்தப்போ எனக்குமே வந்து ஓகே இவங்க நல்லா இருக்காங்க, நல்லா பண்ணுவாங்கன்னு தான் நினைக்கிறேன், டஃப் கொடுப்பாங்க எக்ஸப்ட் அமித் அப்படின்ற மாதிரி தோணுச்சு. ஆனால் பட் இப்போ 2 நாளாக அவங்களோட ஆக்டிவிட்டீஸ் பார்த்தா அவங்க ட்ரிகர் ஆகுறத தவிர அவங்களுக்கு வந்து வேற பெரிய ஸ்கோப் இல்லை. ஷீ இஸ் ஆல்சோ கைண்ட் ஆஃப் வாட் கனி வாஸ் டூயிங் அர்லியர். கொஞ்சம் அதோட அக்ரெசிவ் வெர்ஷனாக தான் நான் பார்க்குறேன். கனி வந்து ஒரு மாதிரி பாசிவ் அக்ரெசிவ், இவங்க வந்து கொஞ்சம் அதே மாதிரி கனியோட ஸ்ட்ராட்டஜியே தான் அக்ரெசிவாக இருக்காங்க. அவங்களோட ஒரே ப்ரைம் டார்கெட் வந்து டு க்ளோஸ் பாரு அப்படின்ற மாதிரி நான் பார்க்குறேன். பட் ஆனால் இது எந்த அளவுக்கு ஒர்க் அவுட் ஆகும் அப்படின்றது எனக்கு தெரியல. ஏன்னா மேபி அந்த ஓட்டை கன்சாலிடேட் பண்ண, நான் முன்ன சொன்ன பார்த்தீங்களா, அந்த ஓட்டை கன்சாலிடேட் பண்ணும், அதுக்கு ஹெல்ப் பண்ணும். பட் ஆனால் அதை தவிர என்ன இம்பேக்ட் வந்து திவ்யா வந்து மேக் பண்ணுவாங்க அப்படின்றது, இதே மாதிரி தான் திருப்பி 1-on-1 அந்த மாதிரி போகுமோ அப்படின்னு எனக்கு தோணுது. கண்டிப்பா பெரிய கிளாஷ் வரும் பாரு வெர்சஸ் திவ்யா, அது வந்து உறுதி. ஆனா அது அது வந்தா 2 பேருமே தான் பேடா ப்ரொஜெக்ட் ஆவாங்க வெளியில. இல்லை, இந்த மீன் டைம் ஐ திங்க் திவ்யா வில் கெட் ஹேட்ரட் இன் எவ்ரி ஒன் இன்க்ளூடிங் இந்த ஹவுஸில். அவங்களுக்கு எல்லாத்துக்கூடயும் ஒரு கிளாஷ் வரும், இது வரும் அப்படின்னும் போது தட் வில் சேஞ்ச். லைக் பாரு விசஸ் திவ்யா அப்படின்றது வந்து கொஞ்சம் மாறி திவ்யா வில் சம்மோ டேக் ஓவர் மோர் ஹேட்ரட் அப்படின்ற மாதிரி தோணுது. தட்ஸ் கோன் பி வெரி டிஃபிகல்ட். ஏன்னா வந்து நீங்க வந்து பாரு இஸ் சம்மன் ஹூ கோஸ் அண்ட் கிளாஷஸ் வித் எவ்ரிஒன் இன் தி ஹவுஸ். ஓகே, இப்போ வந்து பாரபட்சமே பார்க்காம எல்லாரு கூடயும் சண்டை போடுற ஆள் அப்படின்னா அது பாரு. முன்னாடி போன வாரம் ஒரு போஸ்டோட போட்டிருந்தோம், வீட்டில் சண்டை வலிக்காத ஒரே ஆள் அந்த பொம்மை ஒன்று இருக்கு தெரியுமா, அந்த மீசை வச்சவர், அவர் மட்டும் தான் சண்டை வலிக்காம வச்சிருக்காங்க. அப்படிப்பட்டவங்க இப்போ திவ்யான்ற போது ஷீ இஸ் ஓகே வித் யுவர் அன்பு கேங். ஓகே, மெஜாரிட்டி ஆஃப் த ஹவுஸ் ஷீ இஸ் ஓகே. ஷீ ஒன்லி ஹேஸ் கான்ஃப்ளிக்ட் வித் பாரு அப்படின்ற போது இட் இஸ் ஆல்வேஸ் கோன் பி லைக் அ திவ்யா ஹிட்டிங் பாரு அன்லெஸ் அன்பு கேங் கோஸ் அகேன்ஸ்ட் ஹர், which I currently do not see happening right now. ஏன்னா FJ is very close to her, Sabari goes to her for multiple things. இவங்க எல்லாம்ன்றனால அவங்க ரூம்ல தான் உட்காந்து பேசுறாங்க, which others don't do. நீங்க நோட்டீஸ் பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த அன்பு கேங் மட்டும் அந்த ரூமுக்குள்ள உட்காந்து பேசுறாங்க. Everyone else don't do that. They go for it for information, they just come back outside. அந்த மாதிரி இருக்கிறதுக்கும் உள்ளேயே உட்காந்து அவங்ககிட்ட கன்ஃபை பண்றதுக்கும் அந்த கேங் இஸ் நாட் கோன் கோ அகேன்ஸ்ட் திவ்யா at this point at least. ஆக்சுவலா Maybe அவங்க future conflicts. ஆக்சுவலா அவங்களுக்கு ஒரு குட் ஸ்ட்ராட்டஜி அப்படின்னா, அவங்க வந்து டைரக்டா அந்த அன்பு கேங், இந்த குரூப்பிசம், அப்புறம் இது மத்தவங்க கேம் விளையாடாம இருக்கவங்க, இவங்க எல்லாரையுமே போட்டு இவங்க வந்து வந்தோடனே போட்டு அடிச்சிருந்தாங்க அப்படின்னா, ஈவன் பார்வதிக்கு இன்னைக்கு விழுந்துட்டு இருக்க ஓட்டு கூட திவ்யாக்கு கன்வெர்ட் ஆகும். ஓகே, ஏன்னா பார்வதிக்கு வந்து ஒரு வகையான 50-50ல தான் அவங்களுக்கு வந்து ஓட்டு வந்துட்டு இருக்கு. எல்லாருமே பிடிச்சி ஓட்டு போடுறாங்களா அப்படின்னு கிடையாது. அவங்க வந்து என்ன நினைக்கிறாங்க, அவங்க ஸ்கிரீன் பிரசன்ஸ் இருக்கு, ஏதோ ஒன்று இந்த பொண்ணு மட்டும்தான் இந்த வீட்டுல வந்து கேம் ஆடிட்டு இருக்கா அப்படின்ற மாதிரி எல்லாம் நினைச்சுதான் ஓட்டு போடுறாங்க பாருக்கு. ஆனா இந்த பொண்ணு வந்து அவங்களெல்லாம் போட்டு அடிச்சால ஆட்டோமேட்டிக்கா பாருவை இன்னைக்கு சைலன்ஸ் பண்ணிடலாம். சைலன்ஸ் பண்ணிட்டு இப்போ பாருக்கு வச்சிருந்த டார்கெட் ஃபுல்லா இவங்க போட்டு அடிக்க ஆரம்பிச்சாங்கன்னா இவங்களுக்கு ஓட் பேங்க் இன்க்ரீஸ் ஆகுமே தவிர பாருக்கு வந்து குறையும் அந்த இடத்துல. ஓகே, ஆனா இவங்க பண்றது என்னன்னா டைரக்டா பாரு அடிக்கிறதுனால
இவங்க என்ன இப்போ பாரு இன்னைக்கு அடிக்கிறாங்க, நாளைக்கு வந்து அன்புக்கு அங்கேயும் அடிப்பாங்க அப்படின்ற மாதிரி ஒரு அசம்ஷன்ல வந்துட்டதுனால இவங்களுக்கு ஓட் பேங்க் வந்து இன்க்ரீஸ் ஆகாதுன்னு தான் எனக்கு தெரியும். மேபி கொஞ்ச நாளைக்கு வந்து இந்த திடீர் சப்போர்ட்டர்ஸ் எல்லாம் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணி ஓட்டு போடலாம். அவ்வளவுதான். எப்படி ஒன்றும் வராது. நடராஜன் சொல்லுங்க. நடராஜன், காயத்ரி, நடராஜன், சிவராமன், காயத்ரி போயிடுங்க. நடராஜன் இருக்கீங்களா? நான் பேசட்டுமா? நான் பேசுறேன் ஆக்சுவலா. Yeah. நான் இது இப்போ இந்த பிராங்க்ல வந்து ஒரே ஒரு ஆள் தெரியற ஆள் வந்து அந்த பிராங்க் பத்தி தெரிஞ்ச ஆள் வந்து சுபிக்ஷாவா ஆக்சுவலா அவங்க தெரிஞ்சு வச்சிருக்காங்களா? ஏதோ இவங்க பேசுறாங்க, அது இவங்க காலையில யோகா பண்ணிட்டு அங்க உட்கார்ந்து இருந்தாங்க. அது வந்து ஏதோ ஒரு இடத்துல ஏதோ ஒரு இடத்துல பேசும்போது இந்த சுபிக்ஷா வந்து எங்களை முறைச்சு பார்த்துட்டே இருக்காங்க. பிரவீனை இவங்களுக்கு தெரியும் போல இருக்கு, ஏதோ கண்டுபிடிச்சிட்டாங்க போல இருக்குன்னு. அது கரெக்டா ஆக்சுவலா? அந்த மாதிரி ஏதாவது நடந்துதா? நான் ஜஸ்ட் கேட்கணும்னு நினைச்சேன் ஆக்சுவலா.